ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தேவலோகம் அல்லது ஆத்ம ஞானத்திற்கு வழின்றது தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வெளியே உள்ளே என்ற எதுவுமே இல்லாம ஆத்மாவிலேயே சிதப்பிரதிஜனா இருக்கான் அப்படின்னா, ஆணி அடிச்சா மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அதுதான் பர்மனெண்ட் ஆனந்தம். இப்போ நம்ம சொன்னோம், காமதேனுவோ கல்பக விருட்சமோ ஐராவதமோ இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அவுட் சைடு சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதிரி வெளி உள்ளே இதெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் அந்த சித்தப்பிரதிஜனா யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து சதா ஆனந்தத்தில் இருப்பான். ஈவன் இந்திரன் வந்து அந்த அந்த ஆனந்தத்தை அடையணும்னு நினைச்சானா முடியலையாம். அந்த ஆத்மானந்த சமுத்திரத்தில் துளியும் துளியாக தான் அவனால் அனுபவிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவளுக்கே. அப்படின்னா நம்மளாம் மனுஷ ஜென்மம் எங்கே புண்ணியத்தை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? துளி 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 புண்ணியம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது அந்த புண்ணிய கணக்கை நம்ம அப்படின்னா எவ்வளோ புண்ணிய கணக்கை நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அனுபவிக்கக்கூடிய அதை உணரணும் அப்படின்னா அந்த இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி சரீரம் நான் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கு நான் உடந்தை இல்லை. தட் இஸ் உடந்தை இல்லைன்னா அதுக்கு அதனால் என்ன அஃபெக்ட் பண்ணாது. சரீரமே என்னோடது இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சரீரத்தினால வரக்கூடிய அவுட் சைடு அண்ட் இன்சைடு சுக துக்கங்கள் என்னை பாதிக்காது அப்படின்னு உயிரோடு இருக்கிறோம்போச்சேவே நாம் வந்து அப்படியே கிள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரேஜா நான் ஒன்றுமே இல்லை, என் உடம்பு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படி பிடுங்கி போடணுங்கிறா பெரியவா. அப்படி பிடுங்கி போடுற சித்த சுத்தி ஏற்பட்டால் ஒழிய யூ கேனாட் அச்சீவ் எனிதிங். சரி, இப்படிப்பட்ட ஒரு என்னோட உடம்பு சரீரம் என்னோடது இல்லை, இதனால் வரக்கூடிய சுக துக்கங்கள் எனக்கு ஒன்றும் என்ன பண்ணாதுன்னு அதை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். ஒரு ஜீவனை வேத மந்திரங்களால் பரிசுத்தி பண்ணி அந்த மந்திரங்களோடு சேர்ந்த காரியங்களை ஈடுபட வைக்கிறதுக்கு தான் 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்ப சாஸ்திரத்தை வந்து நம்பிண்டு வேத பாராயணம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது புராணங்கள்லாம் நிறைய படிக்கிறது. அந்த குழந்தை சின்ன பையன்தான், நல்லா படிக்கிறது அது புராணங்கள்லாம். அப்போது இந்த 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த பும்சவனம் சீமந்தம் பும்சவனம் வளகாப்பு வரையிலும் அந்த அந்த குழந்தை ஜனிச்ச அந்த நாள்லேருந்து பார்த்தோம்னா அது 120 நாள் அப்படிங்கிறதுலாம் கணக்கிலிருந்து உயிர் வந்துடுது இல்லையா? அதிலிருந்தே ஹோமங்கள்லாம் பண்ணணுமா. அது பண்ணிட்டு அந்த குழந்தை இப்போது அந்த சீமந்தத்துக்கு முன்னாடி உதய சாந்திலாம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு அப்படி அந்த குழந்தை பண்ணுறா அப்படின்னா அதுதான் இந்த 40 சம்ஸ்காரங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன ஆகுது? அந்த ஜீவனுடைய சுத்தி அடையறதுக்கு அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தது முன்னாடி காலத்தில் இந்த புண்ணியாஜனம்னு 7ஆம் மாதம் பும்சவனம் சீமந்தம் அப்படின்னு 8ஆம் மாதம் மட்டும் இல்லை, அந்த ஜனிச்சத்திலிருந்து அவ்வளவு சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா எண்ணத்துக்காக இந்த அனுஷ்டானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சித்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு. இந்த கொள்கையை தான் சங்கரர் வந்து இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கர்மாக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சங்கரரும் நிறைய பாஷ்யங்களில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் பர்மனெண்ட் ஆனந்தமே வழிய தேவலோகம் பர்மனெண்ட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்படியே ஆடிக்கலாம் பாடிக்கலாமே விழிஞ்சு நம்மளுக்கு இந்த ஆத்ம ஞானம் அடையறதுக்கு வழி என்ன? கர்மானுஷ்டானங்களை பண்ணுறது. அந்த கர்மானுஷ்டானங்களை 40 விதமான நம்ம ஆல்ரெடி நிறைய நாளைக்கு பார்த்துருக்கோம். நம்ம 40 விதமான சம்ஸ்காரங்கள், அது நித்திய அனுஷ்டானங்கள், இதெல்லாம் பண்ண 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 இந்த சரீரம் என்னோடது இல்லை, இதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணாதுன்னு அந்த அப்படி கிள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா
அது பர்மனண்ட். ஏன்னா ஆத்மால பரபிரம்மம் இருக்கார். அந்த பரபிரம்மத்துக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்குங்கிற வழியை பெரியவா நம்மளுக்கு சொல்லித்தரா.